ஒரு பிரபல ரவுடி புதுச்சேரி மாநிலத்தில் பல கொலை வழக்குகள் சம்பந்தப்பட்டவர். அவர் குண்டர் தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு மட்டுமல்ல, ஆயுள் தண்டனை அனுபவிக்கின்ற ஒரு கைதி. அவரை விடுதலை செய்வதற்கு என்னிடம் வந்து நமச்சிவாயம் கேட்டார். அவர் என்னுடைய அமைச்சரவை அமைச்சராக இருந்தார். நான் அதை மறுதளித்து, இவர் பல கொலை குற்றங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவரை நான் விடுதலை செய்ய முடியாது என்று திட்ட தெளிவாக அவரிடம் கூறிவிட்டேன். இப்படிப்பட்ட நமச்சிவாயம் என்னை பார்த்து சட்டம் ஒழுங்கை நான் கட்டுக்குள் வைத்திருக்கவில்லை என்று என்னை குறை கூறுகிறார். அதாவது அவர் இனிமேல் என்னை பற்றி என்னுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னால் அவர் யாருக்காக என்னிடம் சிபாரிசுக்கு வந்தார்?